திரு வெங்கடேஷ், இப்போ ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து என்டிஏ கூட்டணி நாங்கள் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இந்த கண்டன அறிக்கையில் திரு சுப்ரத்னம் உட்பட நிறைய பேர் அவருடைய ஆதரவாளர் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத பார்க்கும்போது ஒரு அவமானகரமானதாக இது இருக்கிறது, ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் இது சொல்லாம விட்டுட்டாங்களே அப்படின்னு. அதோட அந்த மனநிலையில் இன்னும் அதில் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதிலே தொடர்றதுக்கு விருப்பம் இல்லை, வேண்டாம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அது என்டிஏக்கு பாதிப்பை உருவாக்குமா உருவாக்காது? இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை ஓபிஎஸ் ஐயா எடுக்க மாட்டாருன்னு தான் நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, மத்தியில் நம்ம ஆட்சி அமைச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்சி மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டு இருக்கப்ப ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நோக்கி நகர்ந்துட்டு இருக்க வேலையில் ஒரு அன்டெஸ்டட் பேபியை நோக்கி அவர் நகர்வாரா அப்படின்றது ஒரு பெரிய இருக்கு. ஏன்னா 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. நம்மளை விட அரசியல் அனுபவம் அவருக்கு ஜாஸ்தி. அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் அவர் ஆதரவாக இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு ஜாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் அவருடைய பலம். அவர்கிட்ட பலம் எல்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படி இருக்கப்ப அரசியல் அனுபவம் நம்மளை விட அவருக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ வந்து ஏற்கனவே ப்ரூடாக இருக்கக்கூடிய மத்தியில் கிட்டத்தட்ட 20 மாநிலத்தில் ஆளுகிற பாஜகவை இருக்கக்கூடிய மத்தியில் பிரதமராக இருக்கக்கூடிய அந்த கட்சியை விட்டு அவர் வந்து போவாரா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்விக்குறி. ஒன்று. ரெண்டாவது வந்து கூட்டணி அமைக்கிறப்பயே வந்து ஐடிசி ஹோட்டலில் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்கள் சந்திக்கிறப்ப இந்த மாதிரி கேள்வி முன்வைக்கப்பட்டது அமித்ஷா அவர்கள்ட்ட. அப்போ அவர் தெளிவாக அமித்ஷா அவர்கள் சொல்லிவிட்டார், அது அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனைன்ட்டார். அவ்வளோதான். அதிலே பிஜேபியோட ரோல் முடிஞ்சிருச்சு. அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனை அவங்க பேசி அது முடிவு எடுத்துப்பாங்க, நாங்கள் தலையிட மாட்டோம்னா. அதனால தான் இதனால் வரையும் நம்ம தலையிடலை. இதுலேயே இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்லப்படுதுன்னா, எடப்பாடி அவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இது வந்து இது போல அவரை வந்து பார்க்காம அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் அதில் மாதிரிலாம் பண்ணவே முடியாது. நான் தான் முன்னாடியே சொன்ன பதிவை நினைவு விட்டு விரும்புகிறேன். திமுகவின் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு எதிர் மனநிலையில் யார் இருந்தாலும், எந்த கட்சி இருந்தாலும், கிருஷ்ணசாமி அவர்கள் இருந்தாலும், ஜான் பாண்டியன் இருந்தாலும், ஏசி சண்முகம் இருந்தாலும், நம்ம ஐஜேகேவுடைய பச்சைமுத்து ஐயா இருந்தாலும், இவர்கள் எல்லாம் சின்ன சின்ன கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மனநிலை திமுக வீழ்த்தணும், வாங்க கூட்டணிக்குள்ள வாங்க, இதுதான் நம்ம நிலைப்பாடு. சின்ன கட்சி பெரிய கட்சி 5 எம்எல்ஏ வச்சிருக்காங்க 10 எம்எல்ஏ வச்சிருக்காங்கன்றத நிலைப்பாடு இல்லை. சிறு குச்சும் பல்குத்த உதவுன்ற மாதிரி எந்த கட்சியாக இருந்தாலும் நிலைப்பாடு இதுதான். அப்ப அந்த கட்சியும் உள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குள்ள நம்ம தலையிட மாட்டோம்ன்றத டே ஒன்லயே நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் இப்ப எடப்பாடி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் குறைந்தபட்ச ஆதரவு நிலையில் இருக்காரு. இப்ப இருமொழி கொள்கை அவர் எதிர்க்கிறாரு, வக்பாரியத்தை எதிர்க்கிறாரு. சில விஷயங்கள் அவருக்கு நமக்கு முரண்பாடா இருந்தாலும் அவர் நம்ம கூட்டணியில் தானே தொடர்றாரு. இதெல்லாம் எதிர்க்கிறதுனால அவர் வேணாம் கூட்டணி விட்டு நாங்கள் வெளியே போகிறோம், இதெல்லாம் எதிர்க்கிறோம், இங்கே வந்து நீட் வேணான்னு சொல்கிற எடப்பாடி பிஜேபி நீட் எல்லா மாநிலத்திலும் நீட் நடத்திட்டு இருக்கோம். ஏடிஎம்கே கவர்மெண்டோடைய நிலைப்பாடு நீட் வேணான்றது. அப்போ குறைந்தபட்ச செயல் திட்டத்தின்னா நம்ம இணைய போகிறோம். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் என்னன்னா திமுகவை வீழ்த்தணும். அந்த திமுகவை வீழ்த்தணும் எண்ணம் கொண்ட எந்த கட்சியும் வரலான்றோம். நம்ம சொல்றது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஓபிஎஸ் அவர்களோ இபிஎஸ் அவர்களோ அப்படிலாம் நம்ம சொல்லல. எந்த கட்சியும் வாங்க. எப்படி வந்து 1967 அண்ணாதுரை அவர்கள் மிகப்பெரிய ஒரு காங்கிரஸ் எடுத்து பெரிய ஒரு மெகா கூட்டணி அமைச்சாரோ, அதே மாதிரி ஒரு கூட்டணி 2026 அமைத்து இங்கு திமுக வீழ்த்தப்படணும் அப்படின்றது தான் ஒரே குறிக்கோள். இது வந்து ஒரு சின்ன அறிக்கையை தான் விவாத பொருளா மாத்து. அந்த அறிக்கைக்கான பதிலை நாளைக்கு பொதுவெளியில் அவர் சொல்ல போறாரு, எல்லாத்துக்கும் விடை தெரிய போகுது. ஆனால் ஒரு விஷயத்தை தீர்க்கமா சொல்லுவேன், இவ்வளோ அரசியல் பெற்றவர், இவ்வளோ அரசியல் முயற்சி பெற்றவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு அன்டெஸ்டட் பேபியை நம்பி போக மாட்டார் தான் நான் நம்புறேன்.